ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அகம்புரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான சேப்பக்கிழங்கு ஃப்ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இல்லாட்டி இங்கிலீஷில் ஈடோ ஃப்ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ஃப்ரைஸ்னாலே நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸ் பண்ணி பாருங்கள். சுவை ரொம்ப வித்தியாசமாக அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் இது உருளைக்கிழங்கு ஃப்ரைஸை காட்டிலும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு சேப்பங்கிழங்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சேப்பங்கிழங்கு முதல்ல நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைங்க. மூடியை போட்டு வேக வைங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த கிழங்கு குழஞ்சிடக்கூடாது. அதனால நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெந்துட்டுருக்கையில். நான் எடுத்துருக்கிற கிழங்கு அளவுக்கு ஒரு 35 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருந்தது. நான் 35 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்து பார்த்து கத்தியை விட்டு பார்த்தேன். உள்ளே சாஃப்டாக இருந்தது, நரிச்சுன்னு இல்லை. அதே நேரத்தில் கிழங்கோட தோலெல்லாம் உரியலை. இந்த ஸ்டேஜில் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் பச்சை தண்ணியில் போட்டுருங்க. சுடு தண்ணியிலே இருந்தால் கிழங்கெல்லாம் இன்னும் வெந்து குழஞ்சிரும். அப்புறம் சரியாக நம்மளால் வெட்ட முடியாது. அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் பச்சை தண்ணியில் போடுறோம். இப்போ எல்லா கிழங்கோட தோலையும் உரிச்சிட்டு நீல வாக்கில் வெட்டி வைங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லா கிழங்கையும் இப்படி நீல வாக்கில் பெருசு பெருசாக வெட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் கலக்கி அப்படியே நம்ம கிழங்கு மேலே தூவி விட்டுட்டு அப்படியே நல்லா குலுக்கி விடணும். இது ஒரு நிமிஷம் குலுக்குனிங்கன்னா இந்த கிழங்கு மேலே ஒரே சீராக ஒரு கோட்டிங் மாதிரி மசாலா அப்படியே வந்துடும். இப்போ இந்த கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. கிண்டா கிழங்கு உடஞ்சிடும். இந்த கலவையை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் பயன்படுத்திக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மிதமான தீயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கோங்க. இதை பொரிக்கிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துருங்க. இப்போ அருமையான சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸ் வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப வித்தியாசமான சுவையோடு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டி செஃப் கனி இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. கனி எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றி கனி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.